அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான 30 ஜிகே வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த 30 வினாக்களும் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸிலிருந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு தேர்வு போல் எழுதுங்க. கடைசியாக எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் பார்த்து நீங்கள் அதுக்கான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதிக்கோங்க. இதுக்கான சரியான பதிலை வந்து நம்ம கடைசியில் பார்க்கலாம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். வினா: சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ டி.எம். நாயர், ஆப்ஷன் பி பி. ரங்கையா நாயுடு, ஆப்ஷன் சி ஜி. சுப்பிரமணியம், ஆப்ஷன் டி ஜி.ஏ. நடேசன். சரியான பதில் எதுன்னு நீங்க ஆப்ஷனோட அப்படியே எழுதிருங்க. முதல் வினான்னு போட்டு அடுத்து ரெண்டாவது வினா, அதே போல 30 வினா நீங்க போட்டுருங்க. ரெண்டாவது வினா பார்ப்போம். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அது எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ மெரினா, ஆப்ஷன் பி மயிலாப்பூர், ஆப்ஷன் சி புனித ஜார்ஜ் கோட்டை, ஆப்ஷன் டி 1000 விளக்கு. சரியான பதில் நீங்க எழுதிருங்க. மூன்றாவது வினா: அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட், ஆப்ஷன் பி எம் வீரராகவாச்சாரி, ஆப்ஷன் பி பி வாட்டியா, ஆப்ஷன் டி ஜி.எஸ். அருண்டேல். சரியான பதில் எழுதிருங்க. கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிட்டு அதற்கான சரியான பதில் நீங்க எழுதிருங்க. இதுக்கான சரியான பதில் நம்ம கடைசியில பார்ப்போம். நாலாவது வினா: தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1968, ஆப்ஷன் பி 1986, ஆப்ஷன் சி 1996, ஆப்ஷன் டி 2010. சரியான பதில் தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஐந்தாவது வினா: முதலாவது 5ஆம் திட்டம் இலக்கு என்ன? ஆப்ஷன் ஏ தொழில்துறை, ஆப்ஷன் பி விவசாயம், ஆப்ஷன் சி தொழில்நுட்பம், ஆப்ஷன் டி மனிதவள மேம்பாடு. ஆறாவது வினா: உலக எழுத்தறிவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 8, ஆப்ஷன் பி அக்டோபர் 2, ஆப்ஷன் சி ஜூலை 15, ஆப்ஷன் டி செப்டம்பர் 15. ஏழாவது வினா: இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி எது? ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கி, ஆப்ஷன் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி இந்தியன் வங்கி. எட்டாவது வினா: இரண்டாவது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார்? இரண்டாவது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ மகல்நோபிஸ், ஆப்ஷன் பி ருத்ரா, ஆப்ஷன் சி மிர்டால், ஆப்ஷன் டி ஏ.கே. சென். ஒன்பதாவது வினா: இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ பொருளாதார முன்னேற்றம், ஆப்ஷன் பி தேசிய வருவாய் அதிகரித்தல், ஆப்ஷன் சி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல், ஆப்ஷன் டி வேலை வாய்ப்பை அதிகரித்தல். பத்தாவது வினா: மழைநீர் என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1996, ஆப்ஷன் பி 1980, ஆப்ஷன் சி 1990, ஆப்ஷன் டி 1978. சரியான பதில எழுதிருங்க. கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருந்தா பாஸ் பண்ணிட்டு பொறுமையா எழுதுங்க. 11வது வினா: கொங்கன் ரயில்வே டேசாம் ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2008, ஆப்ஷன் பி 1998, ஆப்ஷன் சி 1994, ஆப்ஷன் டி 1918. 12வது வினா: இந்தியாவில் டேஸ் பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 8. சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதிடுங்க. 13வது வினா: கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 1998, ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 1998, ஆப்ஷன் சி மார்ச் 2011, ஆப்ஷன் டி ஏப்ரல் 2011. 14வது வினா: கீழ்கண்டவற்றுள் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எது? கீழ்கண்டவற்றுள் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எது? ஆப்ஷன் ஏ கூலி மற்றும் சம்பளம், ஆப்ஷன் பி சுயதொழில் புரிவோரின் வருமானம், ஆப்ஷன் சி வட்டி, ஆப்ஷன் டி ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள். சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதிருங்க. 15வது வினா: தாமிரப்படுவு அதிகம் உள்ள மாநிலம். தாமிரப்படுவு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக அளவு காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி கர்நாடகா, ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேஷ். 16வது வினா: நால்கோ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1982, ஆப்ஷன் பி 1981, ஆப்ஷன் சி 1985, ஆப்ஷன் டி 1988. 17வது வினா: தூரிகை எல்லை எபித்திலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? தூரிகை எல்லை எபித்திலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ இரைப்பை, ஆப்ஷன் பி சிறுகுடல், ஆப்ஷன் சி அண்டக்குழல், ஆப்ஷன் டி தொண்டை. 18வது வினா: மிருதுவான தசை எங்கு காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கர்ப்பப்பை, ஆப்ஷன் பி தமனி, ஆப்ஷன் சி சிரை, ஆப்ஷன் டி இவை அனைத்தும்.
19வதுனா பொறுத்துக, பொறுமையா பாஸ் பண்ணிட்டு இதற்கான சரியான பதில் நீங்க தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 20வதுனா 1922 ஜனவரி 13 டேஸ் வருகை புறக்கணிக்கப்பட்டது. 1922 ஜனவரி 13 யாருடைய வருகை புறக்கணிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ராணி விக்டோரியா, ஆப்ஷன் பி எட்வர்ட் அரசர், ஆப்ஷன் சி வேல்ஸ் இளவரசர், ஆப்ஷன் டி ஜார்ஜ் அரசர். 21வதுனா சித்தாரஞ்சன் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு ஆகியோரால் டேஸ் கட்சி உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ காங்கிரஸ், ஆப்ஷன் பி கம்யூனிஸ்ட், ஆப்ஷன் சி சுதேசி, ஆப்ஷன் டி சுயராஜ்யம். 22வதுனா சென்னையில் டேஸ் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரனார், ஆப்ஷன் பி ராஜாஜி, ஆப்ஷன் சி எஸ் சத்தியமூர்த்தி, ஆப்ஷன் டி ஈ.வி. ராமசாமி. 23வதுனா எந்த தசை தன்னிச்சையற்றதாக செயல்படும்? கீழ்கண்டவற்றில் எந்த தசை தன்னிச்சையற்றதாக செயல்படும்? ஆப்ஷன் ஏ வரி தசைகள், ஆப்ஷன் பி மென் தசைகள், ரோம் லெட்டர் 3 இதய தசைகள், 4 எலும்பு சட்டக தசைகள். சரியான பதில் நீங்க ஆப்ஷன் ஏ பி சி டி எதுன்னு தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 4வதுனா 1990 உலக எழுத்தறிவு வருடமாக டேஸ் அறிவித்தது. ஆப்ஷன் ஏ பன்னாட்டு நீதிமன்றம், ஆப்ஷன் பி ஐநா சபை, ஆப்ஷன் சி சர்வதேச சங்கம், ஆப்ஷன் டி சார்க். சரியான பதில் தேர்ந்தெடுத்து எழுதிருங்க. 25வதுனா விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1856, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1961, ஆப்ஷன் டி 1955. சரியான பதில தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 26வதுனா டேசாம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டத்தின் மூலம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதி செய்து தர வழிவகை செய்தது. எந்த ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டத்தின் மூலம் பள்ளிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வழிவகை செய்தது? ஆப்ஷன் ஏ 1968, ஆப்ஷன் பி 1986, ஆப்ஷன் சி 1991, ஆப்ஷன் டி 1992. ஓகே. 27வதுனா டாக்டர் அன்னி பெசன்ட் அவர்களால் எந்த ஆண்டு தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1915, ஆப்ஷன் பி 1918, ஆப்ஷன் சி 1916, ஆப்ஷன் டி 1920. சரியான பதில் தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 28வதுனா 1910ஆம் ஆண்டு டேஸ் சட்டத்தின்படி அன்னி பெசன்டை பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். 1910ஆம் ஆண்டு இந்த சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். ஆப்ஷன் ஏ ரவுலட், ஆப்ஷன் பி மின்டோ மார்லி, ஆப்ஷன் சி பத்திரிகை, ஆப்ஷன் டி இந்திய அரசாங்கம். சரியான பதில் தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 29வதுனா டேஸில் நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் புறக்கணித்தது. எந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல்களை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது? ஆப்ஷன் ஏ 1918, ஆப்ஷன் பி 1920, ஆப்ஷன் சி 1935, ஆப்ஷன் டி 1940. சரியான பதில தேர்ந்தெடுத்து எழுதுங்க. கடைசி வினா பொறுத்துக, பாஸ் பண்ணிட்டு பொறுமையா இந்த வினாவை நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். முதல் வினா சென்னை மாகாண சபையின் முதல் தலைவர் யார்? ஆப்ஷன் பி பி ரங்கையா நாயுடு. 2வது வினா இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் டி சென்னை 1000 விளக்கு. 3வது வினா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட். 4வது வினா தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1968. 5வது வினா முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்கு என்ன? ஆப்ஷன் பி விவசாயம். 6வது வினா உலக எழுத்தறிவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 8 உலக எழுத்தறிவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. 7வது வினா இம்பீரியல் வங்கி என்று அழைக்கப்பட்ட வங்கி எது? ஆப்ஷன் ஏ பாரத ஸ்டேட் வங்கி. 8வது வினா 2வது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ மகள் நோபேஸ். புள்ளியியல் இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை மகள் நோபேஸ் அழைக்கப்படுகிறார். 9வது வினா இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் அடிப்படை நோக்கம் என்ன? ஆப்ஷன் சி பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். இந்தியாவின் பொருளாதார திட்டமிடுதல் அடிப்படை நோக்கம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல். 10வது வினா மறைநீர் என்ற பதம் டோனி ஆலன் என்பவரால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி 1990. 11வது வினா கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கொங்கன் ரயில்வே ஆப்ஷன் பி 1998ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 12வது வினா இந்தியாவில் டேஸ் பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் டி 8. இந்தியாவில் 8 பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது.
13வது வினா கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 1998ஆம் ஆண்டு கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 14வது வினா கீழ்கண்டவற்றுள் வருமான முறையில் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் அடங்காதது எது? ஆப்ஷன் டி ஏற்றுமதி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள். 15வது வினா தாமிரப்படுவு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிக அளவு காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். 16வது வினா நால்கோ அதாவது தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் பி 1981. 17வது வினா தூரிகை எல்லை எபித்திலியம் எதில் கண்டறியப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி அண்டக்குழல். 18வது வினா மிருதுவான தசை எங்கு காணப்படுகிறது? இவை அனைத்தும் கர்ப்பப்பை, தமனி, சிரை இதெல்லாம் மிருதுவான தசைகளால் ஆனது. 19வது வினா சரியான பதில் ஆப்ஷன் ஏ செல் பாதுகாப்பு செல் சவ்வு. செல்லுக்கு நீர் வழங்குவது பெரிய குமிழ்கள். செல் பகுப்புக்கு உதவுவது சென்ட்ரியோல். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் மைட்டோகாண்ட்ரியா. காய் கனியாவது வண்ணக்கனிகள். 20வது வினா 1922 ஜனவரி 13 டேஸ் அதாவது யார் வருகை புறக்கணிக்கப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி வேல்ஸ் இளவரசர். 21வது வினா சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராஜ்யம் கட்சி உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் டி. 22வது வினா சென்னையில் டேஸ் தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி சென்னையில் எஸ் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. 23வது வினா எந்த தசை தன்னிச்சையற்றதாக செயல்படும்? கீழ்கண்டவற்றில் எந்த தசை தன்னிச்சையற்றதாக செயல்படும்? சரியான பதில் ஆப்ஷன் பி 2, 3 மென் தசைகளும் இதே தசைகளும் தன்னிச்சையற்றதாக செயல்படும். 1990 உலக இடைத்தேர்வு வருடமாக டேஸ் அறிவித்தது. சரியான பதில் ஆப்ஷன் டி ஐநா சபை. 25வது வினா விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1856. 26வது வினா டேசாம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டம் மூலம் பள்ளிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர வழிவகை செய்தது. சரியான பதில் ஆப்ஷன் டி 1992ஆம் ஆண்டின் தேசிய கல்விக் கொள்கை கரும்பலகை திட்டம் மூலம் பள்ளிக்கு அடிப்படை வசதி செய்து தர வழிவகை செய்தது. 27வது வினா டாக்டர் அன்னிபெசன்ட் அவர்களால் எந்த ஆண்டு தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் சி 1916. 28வது வினா 1910ஆம் ஆண்டு எந்த சட்டத்தின்படி அன்னிபெசன்ட் பிணை தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார்? ஆப்ஷன் சி பத்திரிகை சட்டம். 29வது வினா எந்த ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது? ஆப்ஷன் பி 1920ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது. கடைசி வினா சரியான பதில் ஆப்ஷன் ஏ மைகா ஆந்திர பிரதேஷ். மைகா உற்பத்தியில ஆந்திர பிரதேஷ் முன்னணியாக உள்ளது. அடுத்து மாக்னீஸ் ஒடிசா. இரும்பு தாது சேலம். தாமிரம் தாமிரப்படுவு இந்தியாவில் எங்கு காணப்படுகிறது? ராஜஸ்தான். அடுத்தது நிலக்கரி கருப்பு தங்கம். ஓகே டெஸ்ட் எழுதின அனைவருக்கும் ஆர்சிசி சார்பாக நன்றியின் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம்.